இன்னைக்கு 75வது கிளாஸில் C# லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதை ஸ்டடி பண்ணணும்னா இங்கே 6 சைட்ஸ் கொண்ட ஒரு பாலிகான் இருக்கு. அது ரவுண்டட் கார்னராகவும் செய்துப்பட்டு, அதுக்கப்புறம் இங்கே லெட்டர் C ஷேப்பில் ஒரு ரிங் மாதிரி இருக்கு. இது திக்னஸ் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கப்புறம் டயக்னலாக ஒரு ஸ்ட்ரோக்கு ட்ரா பண்ணி இதையும் செப்பரேட் படுத்தி, இது டார்க்கர் கலர், இது லைட்டர் கலர், இது இன்னும் கொஞ்சம் இதை விட இது டார்க்கர் கலராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் கூட இங்கே இருக்குது, அதுவும் ரவுண்டட் கார்னருக்கு மாற்றப்பட்டு. அப்புறம் அஃப்கோர்ஸ் இங்கே இந்த ஹேஷ் மாதிரி ஒரு சைன் இருக்குது, அது நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். முதல்ல பாலிகான் டூல் எடுத்து ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணுங்க. சைட்ஸ் 6 அப்படின்னு இருந்தால் ஓகே பண்ணிடுங்க. இப்போ இதை ரொட்டேட் பண்ணணும். பாருங்க, இந்த கார்னர் பேஸில் இது பிளேஸ் ஆகணும். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் இங்கே 90 டிகிரி அப்படின்னு என்டர் பண்ணுங்க. ஆல்ரைட், இது பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பென் டூல் எடுத்து இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஒரு டயக்னல் ஸ்ட்ரோக்கு ட்ரா பண்ணுங்க. அதை ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இப்போ எல்லிப்ஸ் டூல் எடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். அதையும் பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமும் ஆல்ரெடி பேஜுக்கு அலைன் ஆகிருக்கு, அதனால பொசிஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, இதை இன்னொரு காப்பி பண்ணி Ctrl+C Ctrl+F பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், இந்த மாதிரி ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி ஒரு ரிங் மாதிரி கொண்டு வாங்க. கொஞ்சம் பெஸ்ட் பட்டிக்கிறேன். ஓகே, இந்த சின்ன ரிங்கு அப்புறம் இந்த பெரிய ரிங் ரெண்டையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிக்குவோம். அப்போது இந்த ஷேப் இந்த மாதிரி வந்துடும். அப்போ நாம் இதை ஃபில் பண்ணும்போது இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணலாம். பென் டூல் எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கர் பாயிண்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஸ்மார்ட் கைட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே இன்டர்செக்ட் அப்படின்னு அப்பியர் ஆகும், அதாவது சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்டில் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்டில் அகெயின் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அட்ராக்ட் ஆகுது. ஸ்மார்ட் கைடு இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கலரை ஃபில் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ ட்ராப்பரை செலக்ட் பண்ணுங்க, அதாவது லெட்டர் ஐ ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கலரை ஃபில் பண்ணுங்க. ஓகே, இந்த ரிங்கை செலக்ட் பண்ணுங்க. ஒயிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணி இந்த கலரை சாம்பிள் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ இந்த பாலிகான் இருக்க அதை நம்ம ரவுண்டட் கார்னர் பண்ணணும். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போகலாம். இங்கே கார்னர்ஸ் ரேடியஸை ஒரு 4 மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரீசைஸ் பண்ணும்போது அந்த ரேடியஸ் மாறும். பாருங்க, இந்த மாதிரி மாறும். ஸோ இதை பெருசாகவே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்ட்ரோக் அப்புறம் இந்த பாலிகான் ஷேப் ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். பாத் ஃபைண்டரில் இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிவைட் பண்ணாலும் ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்குது. ஷிஃப்ட் Ctrl+G அன்குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இது செப்பரேட்டாக வந்துடும். இப்போ ஐ ட்ராப்பர் எடுத்து இந்த டார்க்கர் க்ரீன் இருக்குது பாருங்கள், ஆல்மோஸ்ட் பிளாக் மாதிரி இருக்குது, அது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா, இங்கே க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா இந்த ரவுண்டட் கார்னர்ஸ். நான் ஒயர் ஃப்ரேமில் போகிறேன், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. 1 2 3 ஆப்ஜெக்டும் நாம் செலக்ட் பண்ண போகிறோம். இப்படி மார்க்கி பண்ணால் போதும், செலக்ட் ஆகிடும். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஷிஃப்ட் எம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஷேப் பில்டருக்காக இங்கே இருக்கு பாருங்க, இந்த லாஸ்ட் ஒரு சின்ன சங்க் இருக்கு, அதை நாம ரிமூவ் பண்ணோம். இப்போ ஷேப் பில்டர் செலக்ட் பண்ண உடனே கர்சருக்கு கீழே டிஃபால்ட்டாக ப்ளஸ்ன்னு தான் இருக்கும். அது யுனைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நமக்கு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா சங்க் இருக்கு பாருங்க, அதை டிலீட் பண்ணணும். இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது மைனஸ்க்கு வரும். இங்கே இதை டிலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழே இந்த சங்க் இருக்கு பாருங்க, இதை
delete பண்ணிடலாம். Alt hold பண்ணி delete பண்ணிட்டா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் கூட பர்ஃபெக்டான ரவுண்டட் கார்னர்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க வயர் ஃப்ரேம் மோடில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ட்ரையாங்கிள் கூட ரவுண்டட் கார்னருக்கு செட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நார்மல் மோடுக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பீஸ் என்னென்னா இந்த ஹேஷ் சிம்பிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். குரூப் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம் ஏன் க்ரியேட் பண்ணணும், ஃபாண்ட்லேயே கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஹேஷை வந்து எப்பவும் கொஞ்சமாக இட்டாலிசைஸ் தான் இருக்கும். நான் எந்த ஃபாண்ட்டு பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக இல்லை, இது கூட கொஞ்சமாக ஸ்லாண்டடாக தான் இருக்குது. பாருங்கள், எந்த இடத்துலையும் அந்த ஃபாண்ட்டு ஸ்ட்ரைட்டாக அவைலபிள் இல்லை. ஸோ நாம் இதை கிரியேட் பண்ணிடுவோம். ஆல்ரைட், இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்குவோம். இப்படி மார்க்கி பண்ணுங்க, பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு இது டிலீட் ஆகிடும். இப்போ வந்து ரெண்டையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கூட ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தூரமாக இருக்குதுன்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் க்ளோஸராக எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிவிட்டு லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆங்கிளில் வந்து 90 என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஹேஷ் ரெடியாக கிடைக்கும். குரூப் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஜி. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கு வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கு கொடுக்கணுன்னா இந்த ஸ்ட்ரோக்கை இப்படியே கொடுக்க முடியாது, ஏன்னா ரீசைஸ் பண்ணுறச்ச இந்த மாதிரி ஆகும். ஆகையினால இந்த ஸ்ட்ரோக் வெயிட் வந்து முதல்ல நம்ம ஒரு 3 மாற்றிக்கலாம். 3 ஜாஸ்தி ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைஸுக்கு 2 மாற்றிட்டு இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நாம் ஆப்ஜெக்ட்டுக்கு போய் பாத் அவுட்லைன் ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கலாம். அவுட்லைன் ஸ்ட்ரோக்காக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ ஸ்ட்ரோக்காக இருக்காமல் ஒரு ஷேப்பாக மாறிடும். ஸோ என்ன ரீசைஸ் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ இதை யுனைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நான் பொசிஷன் பண்ணுறேன். ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி சின்னதாக பண்ணுறேன். கொஞ்சம் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வரேன். லெஃப்ட் சைடுனா எவ்வளோ தூரம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், இன்னர் சர்க்கிள், அதுக்கு கிட்ட வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டா போதும். ஸோ வெர்டிக்கல்லி இது அலைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து ஐ ட்ராப்பர் சூஸ் பண்ணி நான் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு இது திக்னஸ் ஜாஸ்தி ஆச்சு, அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. இது செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு வாங்க, பாத், ஆஃப்செட் பாத், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திக்னஸ் ஜாஸ்தியும் பண்ணலாம், கம்மியும் பண்ணலாம். நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். -0.2. ஸோ கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி வேணாம். இந்த அவுட்டர் ஷேப் இருக்குது பாருங்கள், அதை டிலீட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், கம்பேர் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது திக்காக இருக்குது, இது தின்னாக இருக்குது. ஸோ இது அப்ராப்ரேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இப்போது நாம் இதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். இந்த டுட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.